வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வாழைப்பூல நம்ம எப்பயும் உசிலி, கூட்டு, கறி இந்த மாதிரி ரெசிபிஸ் தான் பண்ணுவோம். இனி கொஞ்சம் வித்தியாசமா ட்ரெடிஷனல் ரெசிபியான வாழைப்பூ ரசம் பண்ண போறோம். வாழைப்பூல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வாழைப்பூ யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது நம்ம சமையல்ல சேர்த்துக்கணும். அந்த மாதிரி வாழைப்பூ நம்ம வாங்குறச்சேயே ஒரு 2 மடல் நம்ம தனியா எடுத்து வச்சா கூட போதும். நம்ம இந்த ரசம் பண்ணிடலாம். கொஞ்சமா தான் வாழைப்பூல சேர்க்க போறோம் அப்படிங்கறனால துவர்ப்பும் இருக்காது. டேஸ்ட், ஃபிளேவர், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த ரசம் டேஸ்டியா, ஹெல்த்தியா, அதே நேரம் வாழைப்பூ வாசனையோட பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான இந்த ட்ரெடிஷ்னல் வாழைப்பூ ரசம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ ரசம் பண்றதுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு புளிஜலம் கரைச்சி எடுத்துக்கலாம். புளிஜலம் கரைச்சி இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். 2 தக்காளியை இது போல மிக்சியில அரைச்சி இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு. வாழைப்பூ 2 மடல் எடுத்துட்டு இருக்கேன். ரசத்துக்கு நம்ம இது போல கம்ப்ளீட்டா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இது போல கட் பண்ணிட்டு உடனே நம்ம இதுல சேர்த்துக்கணும். நம்ம வாழைப்பூ கருக்காம இருக்கணும் அப்படின்னா மோர்ல போட்டு வச்சுப்போம். நம்ம மோர்ல போட்டு வச்சு அதை நம்ம ரசத்துல சேர்த்தோம்னா டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்காது. ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புளிஜலம் தக்காளியோட பச்சை வாசனை போக இதை நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சு வரதுக்குள்ள நம்ம ரசப்பொடிக்கு வறுத்துக்கலாம். ரசப்பொடிக்கு வறுத்துக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல அது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ஜீரகம், மல்லி நல்லா வாசனை வந்தாலே போதும். மல்லியும் ஜீரகம் நல்லா வாசனை வர வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துடுவோம். ரசம் புளிஜலம் தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்செடுத்து நம்ம ரசப்பொடிக்கு வறுத்தது இது போல கொரப்பா அரைச்சிருக்கேன். இதை சேர்த்துடலாம். ரசப்பொடி சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். ரசம் 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்செடுத்து இப்ப இது ஜலம் விட்டு விளாவிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுப்போம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ரசம் நல்லா நுரைச்சி வரட்டு. இது கொதிக்க விட்டுறக்கூடாது. ஃப்ளேம் ஹைல வச்சுட்டோம் அப்படின்னா அது கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்டவ் ஃப்ளேமை லோல வச்சுக்கோங்க. ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வந்துடுது. கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தாளிச்சிடுவோம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம தாளிச்சதை ரசத்துல சேர்த்துருவோம். வாழைப்பூ ரசம் நல்ல கமகமான வாசனையா சூப்பரா ரெடி ஆயிடுது. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, பிரமாதமா இருக்கு. இந்த ஃப்ரெஷ்ஷா நம்ம ரசப்பொடி வறுத்து பொடி பண்ணி போட்டதுனால ஜீரக மிளகு வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம சேர்த்திருக்கிற வாழைப்பூ பிளேவரும் லேசா நமக்கு இதை தெரியாது. துவர்ப்பு கொஞ்சம் கூட இல்ல. இந்த ரசத்துக்கு பருப்பு ஜலம் விடணும் அவசியம் இல்ல. நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா இது மாதிரி ரசப்பொடி வறுத்து பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்கும். டைம் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பாட்டுல ரசப்பொடி இருக்கும் இல்லையா, அதை போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இதை மாதிரி ரசம் பண்ணி நல்லா சூடான சாதத்துல நெய் விட்டு ரசத்தை விட்டு பசஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு அழகா சாப்பிடுவோம். சூடா சாப்பிடும்போது வாய்க்கும் தொண்டைக்கும் நல்லா எதமா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி நம்ம ரசம் கொதிக்க அரைச்சு நீங்க சேர்த்துக்கோங்க.
பூண்டு ஃபிளேவரோட அதுவும் நல்லா இருக்கும். கடைசியா நம்ம நெய்யில தாளிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல நெய் வாசனையோட இந்த ரசம் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட அடுத்த முறை நீங்க வாழைப்பூ வாங்குறச்ச 2 மடல் தனியா எடுத்து வச்சு இந்த மாதிரி நீங்க ரசம் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ரசம் பண்றதுக்காகவே நீங்க வாழைப்பூ வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.